இது ஒரு உண்மை கதை. 2019 சென்னை. துணை நடிகை சந்தியா திடீர்னு ஒரு நாள் காணாம போறாங்க. சென்னையில உள்ள ஒரு குப்பை கிடங்குல துண்டு துண்டா வெட்டப்பட்ட உடல் பாகங்கள் கிடைக்குது. அந்த உடல் பாகங்கள்ல பச்சை நிற டிராகன் டேட்டோ குத்தி இருக்கு. துணை நடிகை சந்தியாவுக்கும் குப்பை கிடங்குல கிடைத்த உடல் பாகங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படி கொடூரமா வெட்டி கொலை செய்யற அளவுக்கு என்னதான் நடந்துச்சு? அந்த டேட்டோவை மட்டுமே வைத்து எப்படி கில்லரை கண்டுபிடிச்சாங்க? காவல்துறையோட பிரில்லியண்டான விசாரணை எப்படி நடந்துச்சுங்கிற தமிழ்நாட்டையே உலுக்கி போட்ட ஒரு ஹார்ட் பிரேக்கிங் சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு விளக்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு கடைசியில ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க, ஒரு நிமிடம் கூட யோசிக்காம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் அஜிந்தன். வெல்கம் டு அஜீஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ். அந்த நாள் ஜனவரி 20, 2019 தமிழர் திருநாளான தைப்பொங்கல் முடிந்திருந்த நேரம் அது. சென்னையில உள்ள பெருங்குடி குப்பை கிடங்குல குப்பை லாரிகள் குப்பைகளை எல்லாம் கொட்டிட்டு போன நேரமாவும் இருந்திருக்கு. அங்க வேலை செய்யற துப்புரவு பணியாளர்கள் எல்லாம் பொங்கல் கொண்டாட்டத்தை பத்தி அவங்களுக்குள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வழக்கமா அடிக்கிற குப்பை நாத்தத்தை விட கொஞ்சம் ஹெவியா ஏதோ அழுகி போன துருநாற்றம் அடிக்கிறது போல அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்பதான் அவங்கள பார்த்தபடியே ஒரு நபர் வேகமா ஓடி வரத நோட் பண்றாங்க. அவங்க கிட்ட வந்த அந்த நபர் மூச்சு இறைச்சபடி ஒரு விஷயத்த சொல்றாரு. உடனே கொஞ்ச நேரம் கூட யோசிக்காம பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கரணை காவல் நிலையத்துக்கு கால் பண்ணி ஏதோ பதட்டத்தோட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்ட காவல்துறை வேகமா அவங்க பார்த்துக்கிட்டு இருந்த வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு அடுத்த 5-10 நிமிடத்திலேயே அங்க வராங்க. ஆனா அங்க வந்த காவல்துறைக்கு அவங்க பார்க்க போற அந்த காட்சி அவங்கள அதிர்ச்சியோட உச்சிக்கே கொண்டு போக போகுதுன்னு அப்ப தெரியாம இருந்திருக்கு. அந்த நபர் எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. திடீர்னு ஒரு இடத்துல நிக்கிறாரு. இங்கதான் சார் அப்படின்னு சொல்றாரு. இப்படி அந்த இடத்துல அவர் காமிச்சது துண்டு துண்டா வெட்டப்பட்ட ஒரு மனிதனுடைய 2 கைகளும் கால்களும். அங்க வந்த போலீஸ் ஆபீசர்ஸ் கைக்குட்டையால மூக்க பொத்தியபடியே யார் இந்த கொடூரமான கொலையை பண்ணிருப்பாங்கன்னு யோசனை பண்ணபடி உடல் பாகங்களை பாக்குறாங்க. நல்லா உத்து கவனிக்கும் போதுதான் கால் பகுதியில மெட்டி இருக்கிறத பாக்குறாங்க. இதனால இது ஒரு பெண்ணோட உடலா தான் இருக்குன்ற முடிவுக்கு வராங்க. அப்பதான் 2 கைகள்ல ஒரு கையில மட்டும் பச்சை நிற டிராகன் டாட்டோ குத்தி இருக்கிறதையும் பாக்குறாங்க. உடனே உடல் பாகங்களை கைப்பற்றி சென்னையில உள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்படியெல்லாம் பரபரப்பா போய்கிட்டு இருக்கும்போதுதான் போலீஸ் ஆபீசருக்கு கைப்பகுதியிலும் கால் பகுதியிலும் இங்க இருக்கு, மற்ற உடல் பாகங்கள் எங்க இருக்குன்ற கேள்வி எழ ஆரம்பிக்குது. மற்ற உடல் பாகங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இறந்தவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பள்ளிக்கரணை எஸ்ஐ ஆல்பின்ராஜ் மற்றும் டெபுட்டி கமிஷனர் முத்துசாமி அவர்களின் தலைமையிலான 3 ஸ்பெஷல் டீம் அமைக்கப்பட்டு தேடுதல் வெட்டிய தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. பெருங்குடி குப்பை கிடங்குல அவங்களுடைய முதல் தேடுதலை தொடங்குறாங்க. அந்த இடத்துல தேடுறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு நாளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 50-60 லாரிகள் குப்பைகளை கூட்டிட்டு போகும். அப்போ நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க எவ்வளவு குப்பை கிடக்கும்னு. குப்பையால ஆன கடல் போல காட்சியளித்த அந்த இடத்துல ஒரு சின்ன தலையை தேடுறது அவங்களுக்கு கடல்ல குண்டூசியை தேடுறது போல ரொம்பவும் சவாலா மாற ஆரம்பிக்குது. இப்படி இந்த வேலை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க தமிழ்நாடு முழுவதும் ஏதாச்சும் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கான்னு விசாரிக்கிறாங்க. ஆனா என்ன ஒரு முயற்சி எடுத்தாலும் இன்னும் அவங்க கேஸ் தொடங்கின இடத்துலயே தான் கொஞ்சம் கூட மூமெண்ட் இல்லாம பேட்டரி இல்லாத கடிகாரம் எப்படி சுத்தாம இருக்குமோ அது போல எந்த பக்கம் விசாரணை தொடங்குறதுன்னே தெரியாம பல யோசனைகள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஆதாரமா இருக்கிறது அந்த கையில இருந்த டேட்டோவும் அவங்க ஒரு பெண் அப்படிங்கிறது மட்டும்தான். அப்பதான் காவல்துறைக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் போல ஒரு ஐடியா வந்து அவங்களுக்கு கிடைத்த கை மற்றும் கால்களை துண்டு பிரசுரமா அடிச்சு எல்லா இடங்கள்லயும் ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் தோல்வியிலே முடியுதுன்னு நினைக்கும் போதுதான் அந்த சுத்த முடியாத இருந்த கடிகாரத்துக்கு பவர் கொடுக்கிறது போல பள்ளிக்கரணை காவல் நிலையத்துக்கு தூத்துக்குடி காவல் நிலையத்துல இருந்து ஒரு கால் வருது. கால் பண்ணவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் குமாரின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க பொண்ணை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாரு. உடனே பள்ளிக்கரணை போலீஸ் தூத்துக்குடியில காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? சரி, அவங்க பொண்ணு தானான்னு வந்து அடையாளம் காட்ட சொல்லுங்கன்னு சாதாரணமா சொல்லிட்டு காலை கட் பண்றாரு. அவங்க ஏன் சாதாரணமா சொல்லிட்டு காலை கட் பண்ணாங்கன்னா
தூத்துக்குடியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் உடல் பாகங்கள் கிடைச்சது சென்னையில். மேபி அவங்களுடைய மகளா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு யோசனையில தான் அப்படி சொல்லியிருக்காரு. குமாரி மற்றும் அவருடைய கணவர் சென்னைக்கு போன உடனே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த அந்த கை மற்றும் கால்களை குமாரி கிட்ட காமிக்கிறாங்க. அது வரைக்கும் ஒரு சின்ன பயத்தோடையே சென்னைக்கு வந்த குமாரி அந்த கையை பார்த்த உடனே கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆசையா வளர்த்த மகளை இப்படி துண்டு துண்டா பார்த்தா எந்த பெற்றோருக்கு தாங்க அதை தாங்கிக்க முடியும். அந்த கையில குத்தப்பட்டிருந்த டேட்டோவை பார்த்த குமாரி அது அவங்களோட பொண்ணுதான்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. காவல்துறை அவங்களோட விசாரணையை முதல்ல குமாரி கிட்ட இருந்து தொடங்குறாங்க. போலீஸ் இறந்தவங்களுடைய டீட்டெயில்ஸை கேட்குறாங்க. உடனே குமாரி பெயர் சந்தியா சார், வயது 35ன்னு சொல்றாங்க. அவ வீட்டை விட்டு கிளம்பும்போது மாமியார் வீட்டுக்கு போறேன்னு தான் சார் சொல்லிட்டு போனான். ஆனா அதுக்குள்ள இப்படி நடந்துருச்சு சார் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்த கேள்வியா, உங்களுக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கான்னு கேட்குறாங்க. அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க வாயிலிருந்து புல்லட் வேகத்துல பதில் வருது. ஆமாம் சார், எனக்கு பாலகிருஷ்ணன் மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பாலகிருஷ்ணன் யாருன்னு விசாரிக்கும் போதுதான் சந்தியாவோட கணவர் தான் இந்த பாலகிருஷ்ணன்னு தெரிய வருது. அவர் உடனடியா சென்னையில் ஜாஃபர்கான் பேட்டையில் உள்ள அவருடைய வீட்டில் அவரை கைது பண்ணி விசாரணை பண்றாங்க. முதல்ல கழுவுற தண்ணியில நழுவுற மீனா நான் இந்த கொலையை பண்ணல சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா போலீஸ் ஆபீசரோட ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் தெரியாம வேற வழியே இல்லாம உண்மையை ஒத்துக்கிறாரு பாலகிருஷ்ணன். இப்படி இந்த கொலையை பாலகிருஷ்ணன் தான் பண்ணாரா, அப்படி இந்த கொலையை இவர் பண்ணலனா இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு சந்தியாவை துண்டு துண்டா வெட்டின அந்த கில்லர் யாருங்கிற உங்களுடைய பல கேள்விகளுக்கு பதில இந்த வீடியோவோட அடுத்த 2ஆம் பாகத்தில் பார்க்கலாம். ஹலோ மை டியர் ஃபேமிலி மெம்பர்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. அப்படியே லைக் போட்டுட்டு போயிடுங்க.